தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருக்கும் இந்த தருணத்தில் அது தொடர்பான சில முக்கிய தகவல்களை பார்க்கலாம். ஆண்டுதோறும் ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் வரை இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை காலமாகும். தென்மேற்கு பருவமழை காலத்தில் வட மாநிலங்கள் பெரிதும் வளம் பெறுகின்றன. நாடு முழுவதும் பெய்யும் மழையில் 75% இந்த காலகட்டத்தில்தான் கிடைக்கிறது என்பது இதன் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் தென்மேற்கு பருவமழை பற்றாக்குறையாக இருந்த நிலையில் இந்த ஆண்டு அதன் அளவு சராசரியை விட கூடுதலாக, அதாவது 106% இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வட மாநிலங்களில் கோதுமை பயிர்களை வளமாக்கும் தென்மேற்கு பருவமழை தமிழகத்தின் நெற்பயிர்களை நேரடியாக வளமாக்காவிட்டாலும் இந்த மழையால் தான் காவிரி நிரம்பி மேட்டூர் அணை மூலம் நீர் கிடைக்கிறது. தமிழகத்திற்கு கிடைக்கும் மொத்த பருவமழையில் 32% தென்மேற்கு பருவமழை காலத்தில் கிடைக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை தேனி, பொள்ளாச்சி, கோவை உள்ளிட்ட சில பகுதிகள் மட்டுமே தென்மேற்கு பருவமழையால் பலன் பெறுகின்றன. ஆனால் வெகு சில தருணங்களில் கன்னியாகுமரி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் மழை பெறுகின்றன என கூறுகின்றனர் வானிலை நிபுணர்கள். புதிய தலைமுறைக்காக திவ்யாநாதன்.